வணக்கம். இன்றைய நாள் 26/8/2025 செவ்வாய்க்கிழமை. செய்தி ஆசிரியர் ஜெயரூபன். செய்திகள் வாசிப்பவர் பாஸ்கரலிங்கம் பார்த்திபன். பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை வழங்கி உத்தரவு. முத்தையன்கட்டு இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இராணுவத்தினருக்கு நிபந்தனையின் பிணையில் செல்ல அனுமதி. இந்திய ஆக்கிரமிப்பு கொள்கையை நம்பியதில்லை, ராஜ்நாத் சிங் தெரிவிப்பு. வியட்நாம் மற்றும் சீனாவின் ஹனான் தீவிற்கு அருகே கஜ்ஹி புயல் மிக நெருங்கி வருவதாக எச்சரிக்கை. பிரித்தானியாவில் தரையில் விழுந்த உலங்கு வானூர்தி, மூவர் பலி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதிமன்ற நீதவான் நிலுப்புலி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 சரீர பிணைகளில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற உடல்நிலை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து சூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக வழக்கு விசாரணைகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி முன்னிலையானார். இதனை அடுத்து குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாத பிரதிவாதங்களை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்டும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 4 இராணுவத்தினரும் கடும் நிபந்தனையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 7/8/2025 அன்று முத்தியன்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஒட்டி சுட்டான் காவல் நிலையத்தினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை கடந்த 19/8/2025 அன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்ட இளைஞன் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் மன்றில் பிரசன்னமாகியுள்ள நிலையில் குறித்த வழக்கு 26/8/2025 திகதியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை இன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி த. பிரதீபன் தலைமையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மூத்த சட்டத்தரணி கங்காதரன் உயிரிழந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்காக நியாயங்களை முன்வைத்துள்ளார். இந்த வழக்கில் இராணுவத்தினருக்கான பிணை கோரிக்கை இராணுவ தரப்பு சட்டத்தரணியால் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் கடும் நிபந்தனைகளின் பின்னர் குறித்த 4 இராணுவத்தினரும் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் காவல்துறையினர் மற்றும் போராட்டக்காரர்களிடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை செயற்திட்டத்திற்கு எதிராக 24வது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இன்றைய நாள் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது போராட்டக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அபிவிருத்தி குழு தலைவர் மற்றும் அரசாங்க அதிபர் உள்ளடங்கலாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மகஜர் ஒன்றை வழங்குவதற்கு மாவட்ட செயலகத்திற்குள் அமைதியான முறையில் நுழைந்த நிலையில் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயற்சித்துள்ளனர். இதில் போராட்டக்காரர்கள் வெளியேற முடியாது என தெரிவித்த நிலையில் காவல்துறையினருக்கும் மற்றும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முரண்பாடு இடம்பெற்றுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். நம் நோக்கம் சக்தியை காட்டுவது அல்ல. இந்தியா ஒருபோதும் ஆக்கிரமிப்பு கொள்கையை நம்பியதில்லை. நாம் எப்போதும் முதலில் எந்த நாட்டையும் தாக்கியதில்லை என்பது உலகுக்கு தெரியும். அதற்காக நாம் எப்போதும் பின்வாங்குவோம் என்று அர்த்தமாகாது. நமது பாதுகாப்பிற்கு எதிரிகளினால் ஆபத்து வரும்போது சரியான பதிலை எப்படி அளிப்பது என்று நமக்கு தெரியும். நம் நாட்டின் மீது நடத்தப்பட்ட சமீபத்திய தாக்குதல் நமக்கு அது பெரும் சவாலாக இருந்தது. அதற்கு நாம் மிகுந்த யோசனையுடனும் கவனத்துடனும் பதிலளித்துள்ளோம். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாத தளங்களை வேரோடு அழிக்க முடிவு செய்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றினோம். இந்த நடவடிக்கை முடியவில்லை, அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நகரப்பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் இந்த திட்டம் தமிழ் சமுதாயத்திற்கான முதலீடு என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடு முழுவதும் அரசு தொடக்க பள்ளிகளிலும் கிராம பகுதிகளிலும் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஏற்கனவே செயற்பாட்டில் உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நகரப்பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசியப்பர் தொடக்க பள்ளியில் நடைபெற்ற விழாவில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு உணவு பரிமாறினார். அப்போது பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தொடர்வது உலகச் செய்திகள். வியட்நாம் மற்றும் சீனாவின் ஹெனான் தீவிற்கு அருகே கஜிகி புயல் மிக வேகமாக நெருங்கி வருவதனால் இரு நாடுகளும் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் கஜிகி புயலின் வீரியம் தீவிரமடைந்து வரும் நிலையில் வியட்நாமில் 6 லட்சம் மக்களை இடமாற்றம் செய்ய அந்நாட்டு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளியான தகவலின்படி வியட்நாமில் 5,86,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. நேற்று பகலிற்கு பிறகு மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என அந்நாட்டு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. கடலோர மாகாணங்களில் படகுகள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் ஏர்லைன்ஸ் 22 விமானங்களை ரத்து செய்துள்ளது. வீட் ஜெட் நிறுவனமும் விமானங்களை ரத்து மற்றும் தாமதம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் விமான பயிற்சியின் போது 4 பேர் பயணித்த உலங்கு வானூர்தி விபத்தில் சிக்கி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அலஃப் வைட் தீவில் நடந்த விமான பயிற்சியின் போது சாங்லின் அருகே உலங்கு வானூர்தி ஒன்று வயல் பரப்பில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது பயிற்றுவிப்பாளர் உட்பட 4 பேர் விமானத்தில் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை அண்மைய தாக்குதலின்படி உலங்கு வானூர்தி விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒருவர் சிகிச்சைக்காகவும் சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளார். கம்சியர் மற்றும் அலஃப் வைட் பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் விபத்தின் காரணமாக A3020 சாங்லின் சாலையை மூடியுள்ளனர். மேலும் விபத்தில் சிக்கிய 4 பேர் சாண்டோன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதை உலங்கு வானூர்தி இயக்கிய நூடும் பிரியா உலங்கு வானூர்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவருகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.